Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ரொம்ப பேர் நம்ம நண்பர்கள் நம்மளோட பழைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க சார் கேஎஸ்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி. கேஎஸ்பி ஆல்ரெடி போன வருஷத்துக்கான சிஏ அமௌண்ட் வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணவங்களுக்கு, அதாவது ஏப்ரல் மே பண்ணவங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பண்ணவங்களுக்கு வரலை, பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் அதை நம்ம பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு வெப்சைட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. இதுக்கான லெட்டர், இதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டோம். ஆனால் நிறைய பேர் ஸ்கூலில் இருந்து இந்த கேவி ஸ்கூல் மற்ற சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த இயருக்கு. அப்போ அவங்க மார்க் ஷீட் வாங்குறது எப்படி, போனஃபைட் எந்த மாடலில் வாங்கணும், என்ன மாதிரி அதில் மார்க் ஷீட் வாங்கினா எதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம சொல்கிறோம் அது எப்படி எழுதுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேட்டு நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாமே அவங்களுக்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் கேஎஸ்பிக்கு அப்ளை பண்ண இருக்கிற எல்லாருக்கும் இந்த தகவலை தெரிவிங்க. அவங்களும் இதை பற்றின அடிப்படை நாலேஜ் தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கேந்திரிய சைனிக் போர்ட் பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டாச்சு. நம்மளோட சேனல் அவேர்னஸ் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சர்வ்ஸ். கேந்திரிய சைனிக் போர்டை பொறுத்தளவு யார் முதல்ல அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல கிடைக்கும். அதனால் இப்போ டைம் இருக்குது. வெப்சைட் வந்து இப்போ மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். மேபி இன்னொரு 10-15 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே எப்போ ஓப்பன் ஆகுதோ நாங்கள் இமீடியட்டாக வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ கண்டிப்பாக போடுவோம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இமீடியட்டாக அப்டேட் கொடுத்துருவோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளும் அதில் அப்டேட் கொடுத்துருவோம். இப்போ வெப்சைட் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதால நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, அதாவது இந்த வருஷம் நீங்கள் பென்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க கேஎஸ்பியில் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டாக்குமெண்ட் அவங்களோட ஆதார் கார்டு, செல்ஃப் இண்டிவிஜுவல் ஆதார் கார்டு, அதுக்கடுத்து செல்ஃப் பிபிஓ, உங்களோட பிபிஓ, அதுக்கடுத்து உங்களோட பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், அதுக்கடுத்து வந்து உங்களோட ஐடி கார்டு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டில் கொடுத்துருப்பாங்க ஐடி கார்டு, அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதே மாதிரி ஆதார் கார்டுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். சரியா சார்? இதுக்கடுத்து வந்து உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கு, அதுக்கடுத்து டிஸ்சார்ஜ் புக்கில் குறிப்பாக அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்கிற பேஜ், அந்த குழந்தைங்க பேர், அப்பா அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்கும். அந்த பேஜ் கண்டிப்பாக கிளாரிட்டியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இது போக ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், குழந்தைங்களோட போனஃபைட் அண்ட் மார்க் ஷீட். சரியா சார்? மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, அதில் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, அது கிரேடாக கொடுத்தாலும் சரி, பர்சன்டேஜாக கொடுத்தாலும் சரி, இல்லை எதுவாக கொடுத்தாலும் சரி, குறிப்பாக அந்த மார்க் ஷீட்டில் அவங்க வந்து ப்ரொமோட்டட், பாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன், மார்க் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட்டட் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கணும். அதை மட்டும் நீங்கள் குறிப்பாக பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து போனஃபைடு வந்து அடுத்த வருஷம் எந்த கிளாஸ் படிக்கிறாங்களோ, அதாவது எக்ஸாம் எழுதி மார்க் ஷீட் வந்திருப்பாங்க, அடுத்த கிளாஸ் அவங்க போயிருப்பாங்க, அடுத்த கிளாஸ் எந்த கிளாஸ் போகிறாங்களோ அந்த கிளாஸுக்கான போனஃபைடு நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதே ஸ்கூலில் படிக்கிறாங்களா இல்லை வேறு ஸ்கூல் நீங்கள் மாற்றிருக்கீங்களா அப்படின்னீங்கன்னா பழைய ஸ்கூல்லேருந்து மார்க் ஷீட், புது ஸ்கூல்லேருந்து போனஃபைட், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லோரும் கம்பல்சரியாக இது கொடுங்க, இல்லைனா உங்களுக்கு அப்சர்வேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, இது ரெண்டும் பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. எந்தவித மெசேஜஸ், கம்யூனிகேஷன்ஸ் ஃபுல்லாக இதில் தான் நடக்கும். கேஎஸ்பி ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை அப்சர்வேஷன்ஸ் எது வந்தாலும் இதில் தான் நடக்கும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக, முக்கியமாக இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக பர்மனெண்ட் இதை தான் கொடுக்கணும். தொலைஞ்சு போயிடுச்சு வச்சு பேசுன்னு சொன்னீங்கன்னா சிரமம் உங்களுக்கு மட்டும்தான். இதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் சார், கேஎஸ்பியில் நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்ககிட்ட இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மார்க் ஷீட் அண்ட் போனஃபைட் மட்டும்தான். நீங்கள் மார்க் ஷீட், போனஃபைட் அனுப்பிச்சிங்கன்னா மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே லாஸ்ட் இயர் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் ஆகிருக்கும். அதே பிபிஓ தான், அதே இதுதான். அதில் ஏதாவது சேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிடுவோம். ப்ளஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்றோம். இப்போ ரொம்ப பேருக்கு இந்த மார்க் ஷீட் எப்படி வாங்குறது, போனஃபைடு வாங்குறது, செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்குறது, இதோட சாம்பிள் கொடுங்க சார், எப்படி பண்ணுறதுங்கிற சாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த சாம்பிள் நாங்கள் போடுறோம். இப்போ இதை வந்து நாங்கள் வந்து வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmthambis.com. இந்த வெப்சைட்டில் கேஎஸ்பி ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட், சிஏ ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போனஃபைட், மார்க் ஷீட், அதுக்கடுத்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன், இந்த 3 அதில் இருக்கும். இது எல்லாமே சாம்பிள் மட்டும்தான். இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பி நம்பர், ரேங்க், நேம் சேஞ்ச், குழந்தையோட பேர்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அதனால் யாருக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதால தான் இதை நம்ம செய்கிறோம், வேறு எதுக்காகவும் கிடையாது.
புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமே பணம் கிடச்சிரும். கொஞ்சம் லேட்டாக பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அங்கிட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே சொல்கிறது, நம்மளோட வீடியோ போடுறதுக்கான நோக்கமே அவேர்னஸ் கொடுக்குறது மட்டும்தான். அதனால் எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருங்க. வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இம்மீடியட்டாக யார்கிட்டனாலும் அப்ளை பண்ணுங்கள். எங்ககிட்ட அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை யார்கிட்ட அப்ளை பண்ணாலும் சரி, அதை ட்ராக் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி நிறையா வீடியோஸ் போட்டாச்சு, நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கோங்க. கேஎஸ்பியில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது, அப்சர்வேஷன் வந்தால் எப்படி வரும், ரெக்கமெண்டேஷன் வந்தால் எப்படி வரும், பணம் வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டாச்சு. சரி, அதனால் பழைய வீடியோஸ் நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியலை வைக்கலை அப்படின்னா மட்டும் நீங்கள் டவுட் கேளுங்க. சரியா? ஏன்னா எல்லாருமே கால் பண்ணி டவுட் கேட்குறாங்க, எங்களால் அட்டன் பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பழைய வீடியோஸில் நீங்கள் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் போய் கொஞ்சம் ப்ளேலிஸ்ட்டில் உள்ளே போய் நீங்கள் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ESM Thambis 2. ஏதாவது நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது, மந்த்லி 29 rupees. யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னீங்கன்னா நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கிக்கோங்க. எதுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இம்பார்ட்டண்டான மெசேஜஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அஃபிஷியல் மெம்பர்ஷிப்க்கு நீங்கள் சேனலோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆயிருந்தீங்க. எல்லாமே உங்களுக்கு உடனே நடக்கும். நம்ம சேனல் எஜுகேஷன் பர்பஸ் ப்ளஸ் அவேர்னஸ்க்காக நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ப்ராங்க் வீடியோவோ இல்லை வேறு ஏதோ குக்கிங் வீடியோவோ இல்லை ஹோம் டூரோ விலாகோ போடுறது கிடையாது. நம்மளுக்கு உங்களை மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபேமிலிஸ் மட்டும்தான் நம்ம சேனலை பார்ப்பாங்க, வேறு யாரும் கிடையாது. அப்போ அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து மோட்டிவேஷனோட போக முடியும். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் தேடி எடுத்துகிட்டு வந்து போடணும்னு தோணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா எங்களுக்கும் ஒரு டவுன் ஆயிரும். நம்மளோட நோக்கம் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கணும். குறிப்பாக எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க, வயசான அம்மா அப்பா இவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனல். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி இருக்குது, வைக்குது, செய்யுது அப்படிங்கிற விஷயம் நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளோட வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி அப்ளை பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம வெப்சைட்டும் அந்த நோக்கத்துக்கு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், www.esmthambis.com. ஏன்னா அந்த வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நம்மளோட நோக்கம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் நான் நம்புகிறேன் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேனோட குழந்தைங்கள், ஒய்ஃப், அம்மா அப்பா எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.